யூனிவர்ஸ் என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஓகே, எஸ். சரி, நீங்கள் பியூட்டி அது இல்லை பியூட்டி சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் கூட கமெண்ட்டில் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த உங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாக வரும். அதே மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு அந்த செல்ஃப் கேர் மேலேயும் செல்ஃபாக க்ளோ ஆகிறத பற்றிலாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத தாண்டி டைம் இல்லை. நமக்கு தான் வருத்தப்படுறதுக்கே, நமக்கு கவலைப்படுறதுக்கே டைம் பத்தாதே. ஸோ நம்ம எங்கத்த போய் நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது அப்படின்னு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு விஷயம் இல்லை யாரோ ஒரு பர்சனாக கூட இருக்கலாம், அவங்க வந்ததுக்கப்புறமோ இல்லை அந்த விஷயம் வந்தது லைஃப்பில் வந்ததுக்கப்புறமோ உங்களை மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா கிராண்டாக ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறது, ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிறது, ஓவரால் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது, கரெக்டான டைமில் வந்துட்டு தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு மாற்றங்கள்ங்கிறது வந்து சடனான ஷிஃப்ட்டு நடக்க வந்து வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த சான்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஹேபிட்டை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வரக்கூடியது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நீங்கள் இவ்வளோ நாட்கள் வந்துட்டு உங்களவே குறை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அப்படி இல்லாமல் ஹாப்பியாக உங்களை பற்றி பேசுகிறதுக்கும் ஹாப்பியாக உங்களை காமிக்கிறதுக்குமான சூழ்நிலைகள் தான் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.